கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6 வாரங்கள் நாம் புதியதொரு வருஷத்துக்குள் நுழைய போகிறோம் இல்லையா? இம்மட்டும் காத்த இம்மானுவேல் தேவன் இனிமேலும் நம்மை காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். 46 வாரங்கள் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இன்னும் 6 வாரங்கள் தான் தேவன் நம்மை இன்றிலிருந்து நம்மை நடத்துவார். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வழியாக செய்தி கேட்குற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த செய்தி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் மூலம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். அப்பா, கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்து கொள்ளும். இந்த நாள் செய்தி ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரங்களை பொறுத்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் கடந்த வார செய்தியினுடைய 2வது பாகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சரி, இந்த தேவன் என்று சொன்ன பொழுது நாம் கடந்த வாரம் 48ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த தேவன் என்று அவர் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அதற்கு ஏதோ ஒன்று முன்னாடி இருக்க வேண்டும். அதை 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோ. தேவனுடைய வல்லமையை தேவனுடைய நகரமாகிய சேனையுடைய கர்த்தருடைய நகரத்தில். அப்போ தேவனுடைய நகரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? சேனைகளுடைய கர்த்தரின் நகரம். ஒரு விசேஷம் இருக்க, சேனைகளின் கர்த்தருடைய நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. எத்தனை பேர் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் போவது நல்லது. ஆக தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே இவன் உட்கார்ந்து கர்த்தருடைய மகிமையை, சேனைகளின் கர்த்தருடைய நகரத்தை குறித்து இவன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான். அந்த சேனைகளின் கர்த்தருடைய நகரத்திலே தர்சீசின் கப்பல்களை தேவன் உடைத்து போடுகிறார். 10ஆம் வசனத்தில் பாருங்க. தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எந்த அளவுக்கு வல்லமையாய் விளங்குகிறதோ, எந்த அளவுக்கு வல்லமையுடையதாய் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவருடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. அவருடைய நாமம் விளங்குவது போல பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தம் அவருடைய குறித்ததான புகழ்ச்சி விளங்குகிறது. அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அடுத்த 11வது வசனத்திலே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. அந்த சீயோன் பர்வதத்தில் இருக்கிறவர்கள் மகிழ்வார்களாக. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்வார்களாக. அவர்களை நீர் மகிழ்விப்பீராக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. அங்கே தேவனுடைய சீயோன் பர்வதத்தில் இருக்கிற யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. ஆக அப்படி களிகூற பண்ணுகிற தேவன், அப்படி மகிழ பண்ணுகிற தேவன், அவருடைய ஆலயத்தின் நடுவிலே நம்மை சிந்திக்க வைக்கிற தேவன், அவருடைய வல்லமையை பூமியின் கடையாந்திரங்கள் வரையும் விளங்குவது போல அவருடைய புகழ்ச்சியையும் விளங்கச் செய்கிற தேவன். இந்த தேவன்தான் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நான் கடந்த வாரம் சொன்னது போல, நேற்றைய தேவன் அல்ல, இன்றைய தேவன் அல்ல, நாளைய தேவன் அல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். நமது மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆக சீயோன் பர்வதத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறாரோ, யூதாவின் குமாரத்திகளை எப்படி கலிகூற பண்ணுகிறாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை தேவன் மகிழ பண்ணுகிறார், கலிகூற பண்ணுகிறார். ஆக அப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆக நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை விளங்குவது போல அவருடைய புகழ்ச்சியும் விளங்குவதாக இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 சாமுவேல் 22, 32, 33, 34. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? அவரை அல்லாமல் வேற யாரும் இல்லை, அவர் கன்மலையுமாக இருக்கிறார். நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப நம்முடைய கன்மலையே தேவன் தான், நம்முடைய தேவன் தான். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். எனக்கு கன்மலையாய் மாத்திரம் தேவன் அல்ல இருக்கிறதில்ல, அந்த தேவன் எனக்கு பலத்த அரணாக இருக்கிறார். எந்தவித பாதிப்பும், எந்தவித பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் காத்து நடத்தும் ஒரு பலத்த அரண் உடையவராய் இருக்கிறார். அவர் என் வழிகளை செவ்வை பண்ணுகிறார். நான் எப்படி போக வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும் என்பதை தேவன் என்னுடைய காரியங்களிலே செவ்வையாய் என்னை பண்ண வைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? செவ்வை பண்ணுகிற தேவன் நம்முடைய கால்களை மான் கால்களைப் போல ஆக்குகிறார். ஏன் மான் கால்களைப் போல ஆக்க வேண்டும்? ஒரு மான் எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அவ்வளவு வேகமாக போகக்கூடிய சக்தி அந்த மானின் கால்களுக்கு தான் இருக்கிறது. தன்னை துரத்துகிற தன் எதிரிகளுக்கு தப்பும்படியாக அந்த மானானது துள்ளி எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எல்லாவற்றிலும் தப்புவிக்கும்படி தேவன் செய்கிறார். என்னை உயர் தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். மான்கால்களை போல மாற்றுவதோடு மாத்திரமல்ல, என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். இந்த தேவன் தான் சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் தான்
சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்த பண்ண போகிறார். இந்த 6 வாரங்களிலே உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை நிறுத்த போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 59 முதல் 61 வசனங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 59 முதல் 61 வசனங்கள். கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகி இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாக விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவ சந்நிதி ஆகிய அந்த இடத்துல இரவும் பகலும் அந்த வார்த்தைகள், நாம் ஜெபம் பண்ணுகிற வார்த்தைகள் அவருடைய சந்நிதியில் இருக்கிறது. ஆக நாம் என்ன ஜெபிக்கிறோமோ, நாம் ஜெபிக்கிற அந்த காரியங்கள் அவர் சந்நிதியிலே இரவும் பகலும் நமக்கு பதில் வருகிற வரைக்கும் அவருடைய சந்நிதியில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று எண்ணாதீங்க. இரவும் பகலும் உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய சந்நிதியிலே அது இருக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. நம்முடைய வார்த்தைகள் தேவ சந்நிதியில் எப்படி இருக்கிறதோ, இரவும் பகலும் இருக்கிறதோ, அதே போல இந்நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டியது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நம்முடைய இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ஏறெடுக்கிற ஜெபம் முழு மனதோடு முழு இருதயத்தோடு நாம் ஏறெடுக்கிற ஜெபம், அந்த ஜெபங்கள் அவருடைய சந்நிதியிலே நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கடந்த வாரம் 3 காரியங்களை தேவனை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனை குறித்த 3 காரியங்கள். அதில் முதலாவது காரியம், நம்முடைய தேவன் அன்புக்கும் காரணராகிய தேவன். நம்முடைய தேவன் அன்புக்கு காரணமே அவர்தான். அன்பு என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே நம்முடைய தேவன்தான். இந்த தேவன்தான் சதா காலங்களிலும் நமது தேவன், அன்புக்கு காரணமான தேவன்தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ஆக இங்கே பார்க்கிறோம், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். 5 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது இந்த 5 காரியங்களும் இருக்கும் பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்போ கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது இவர் சொல்லுகிறார், எப்பா நீ சந்தோஷமா இருக்க கற்றுக்க. நீ என்ன பிரச்சனை என்ன போராட்டம் இருந்தாலும் நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய், கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாய் நீ இரு.
நீ உன்னை நற்சீர் பொருந்த செய்ய, நீ ஆறுதலட கண்டிப்பாக கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். பார்க்கிறோம், இந்த 5 காரியங்களுக்கும் நம்முடைய இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உபாகமம் 4:37. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும், உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும், உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆக நம்முடைய வாழ்க்கை 2023 என்கிற எகிப்திலிருந்து 2024 இத்தனை மாதங்களாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்மை புறப்பட பண்ணின தேவன் 2024ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்மளை புறப்பட பண்ணின தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் நம்மை இந்த வருஷத்துக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டு நடத்தி வந்தார். அன்பு கூர்ந்ததோடு மாத்திரமல்ல, அவர் தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார் நம்மை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார், அது மாத்திரம்தான் நினைக்கிறோம். ஆனால் அன்பு கூறுவது தெரிந்து கொண்டு அன்பு கூறுகிறார். அதோடு சில காரியங்களை செய்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற பலத்த பெரிய ஜனங்களை நமக்கு முன்னின்று துரத்தவும், நம்மை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஏற்கனவே தேவன் நமக்கென்று முன்குறித்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்படி நம்மை மிகுந்த வல்லமையினால் நம்மை இந்த 2024 புறப்பட பண்ணி இத்தனை வாரங்கள் கடந்து வர பண்ணி இருக்கிறார். 46 வாரங்களை நாம் கடந்து வரும்படி தேவன் நமக்கு செய்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இது அந்த நாளிலே, அந்த நாள் காலங்களிலே, மோசே ஆரோன் காலங்களிலே பொருந்தக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த நாளிலே நம்முடைய கைகளின் பிரயாசைகள், நாம் செய்கிற எல்லா காரியங்கள், தொழிலோ அல்ல வேலையோ அல்லது நாம் கையிட்டு செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்களையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதை பெருக பண்ணுக வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். எதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அது ஒன்றுதான் காரணம். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பேழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்னென்ன காரியங்கள் பாருங்க. கைகளின் பிரயாசைகளை ஆசிரியக்கிறார். நான் அதோடு கூட நான் இன்னும் சொல்லலாம், நம்முடைய பொருள்கள், வீட்டில் வாங்குகிற பொருள்களை ஆசிரியக்கிறார். நாம் வாங்குகிற வாகனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நமக்கென்று நம்முடைய காரியங்களுக்கென்று நாம் என்னென்ன செய்கிறோமோ அவை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவைகளையெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொடுக்கிறவராயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம்,
நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் யார் யாரெல்லாம் சரி பேழையாமை போல யாரெல்லாம் சாபமாக வார்த்தை சொல்ல வாய எடுக்கிறாங்களோ அவங்க வார்த்தையெல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுறார். உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் சாபமாக அல்லது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு சொல்லி வாயை எடுக்கிறாங்களோ அவங்க வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவை அனைத்திற்கும் தேவ அன்புதான் காரணமாக இருக்கிறது. இங்கே இடத்துல நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 15:9, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கப்பா. எப்படி பிதாவின் அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்மள மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பில் நிலைத்திருக்கணும். அந்த இயேசு நமக்கு வைத்திருக்கிற அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு 4-5 வாரங்களிலே நாம் கிறிஸ்து பிறந்த பண்டிகையை நினைவு கூற போகிறோம். நமக்காக ஜீவனை கொடுக்க பிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாளை கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாட போகிறோம். அவர் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறாராம், பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நாம் கை கொண்டிருப்போமானால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணங்களை அல்ல, நியாயப்பிரமாணங்களை உடைத்தெறியதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்த காலம், ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா உடனே ஒரு ஆடை பலி செலுத்தினா அவன் பாவம் போயிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றிலையும் இந்த மக்களை மாற்றுவதற்காக தம்மையே நமக்கு மேல் அன்பு கூர்ந்தபடியினார் அவர் அங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் பிதாவில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டது போல நாமும் இயேசுவின் கற்பனைகளை கை கொண்டு நாம் அன்பில் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனை என்ன? நாம் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். மலை பிரசங்கத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லாரிடத்திலும் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லா இடத்திலும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நான் தேவனை தேடினேன், இந்த மாதிரி நான் ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆலயத்தில் கர்த்தருடைய கிட்ட செபிச்சேன், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எனக்கு சொல்கிறாரா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. அப்போ தேவனுடைய அன்பு எதை நமக்கு கொடுக்கிறது? சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதை தான் 2 கொரிந்தியர் 13:11 முதல் வசனமாக நம்ம பார்த்தப்ப பவுல் சொன்னது, சந்தோஷமாயிருங்கள் என்று தொடங்குகிறார். 5 காரியம் நம்ம பார்த்தோம்ல, அதில் முதல் என்ன சொன்னார்? சந்தோஷமாயிருங்க. இங்கே அதை தான் பார்க்குறோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ அவருடைய கற்பனை என்ன? நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறனோ
அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அப்போ கர்த்தருடைய பிதாவின் கற்பனையை அவர் கை கொள்வது போல இயேசுவின் கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறது போலன்னு சொல்லி, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு அதிகமான அன்பு எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதராக நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவன் அன்பு கூர்ந்தார், அன்பிலே அவர் நம்மில் நிலைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. ஐயோ, ஆண்டவருடைய கற்பனை எப்படி கைக்கொள்றதோ அப்படி அல்ல. அங்கே சொல்கிறார் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, நம்மளால் சுமக்க முடியாததான, தாங்க முடியாததான அதல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்லாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம். இதுதான் அவருடைய கற்பனை, இயேசுவின் கற்பனை. இங்கே 1 யோவான் 4:7 சொல்கிறாரு, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லும்போது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நீங்களும் என்னில் அன்பாயிருங்க. என்னில் அன்பாயிருந்தீங்கன்னா என் கற்பனையை கை கொள்ளுங்க. என் கற்பனை என்ன? உங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அன்புள்ளவனாய் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது. யார்கிட்ட அன்பில்லையோ அவன்கிட்ட தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணினாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவருடைய குமாரனை நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழும்படி தேவன் செய்ய பண்ணினதினாலே இந்த இடத்துல அவருடைய அன்பு விளங்க பண்ணுகிறது. ஆக பிதா அன்புள்ளவராயிருக்கிறார், இயேசு அன்புள்ளவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் 2 சாமுவேல் 12:24 பார்த்தீங்கன்னா, சாலமோன் மேலே கர்த்தர் அன்பாக இருந்தார் என்று சொல்லியிருக்கோம். 2 சாமுவேல் 12:24 கர்த்தர் சாலமோன் மேல் அன்பாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதே மாதிரி மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க மேலே தேவன் அன்புள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவை எல்லாமே உதாரணங்களாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அன்பு எப்படி உண்டாயிருக்குதான்? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ பணக்கடன் அல்ல, பொருள் கடன் அல்ல, இந்த கடன் என்பது அன்பு என்கிற கடன். ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஸோ தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு கூறுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூறும் பொழுது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் வசனம் பாருங்கள், 1 யோவானில் நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆக தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் மாற்றமே கிடையாது. அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம ஆண்டவர்கிட்ட பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் அல்ல. ஆக ஏன் என்று சொன்னால், அன்பு என்று இருக்கும் பொழுது அங்கே பயம் இருக்காது. முழு அன்பு, பூரண அன்பு என்று சொன்னால் முழுவதும், ஒரு சின்ன புள்ளி அளவு கூட இல்லாமல் முழுவதும் நாம் அன்பு கூறுமானால் நாம் பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. இந்த பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேதனை உள்ள வாழ்க்கை. ஐயோ இவன் வந்துடுவானோ, ஐயோ இவனுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறோமோ, அவனுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறோமோ, இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வியாதிக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த நிலைக்கு என்ன பண்ண போகிறோம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் பயந்தோமானால் நாம் பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், என் கர்த்தர் என்னையோடு இருக்கிறார், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்த பண்ணுவார். ஸோ அதுதான் விசுவாசம். தேவன் அன்பு இருக்கும் பொழுது, தேவன் அன்பு கூறுகிற பொழுது தேவன் நம்மை உயர்தலங்களிலே நம்மை நிறுத்த பண்ணுகிறார். இரண்டாவது காரியம், நம்முடைய தேவன் கிருபை பொருந்திய தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் கிருபை பொருந்திய தேவன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்ன செய்கிறாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். 4 காரியங்களை செய்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் அந்த கிருபையின் நிமித்தமாக நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அவருக்குள், நம்மை பலப்படுத்துகிறார் அவருக்குள்,
நம்மை நிலைநிறுத்துகிறார். இந்த உலக வாழ்க்கையில் நம்மை நிலைத்திருக்கும்படியாக தேவன் வைக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 106 அதிகாரம் 7 சங்கீதம் 106:7 எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ஜனம் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணாங்களாம். எதை நினைக்காம? கிருபையின் திரட்சியை நினையாமல். தேவன் அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்க எகிப்தில் படுற பாட பார்த்து தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். மோசே தேவனை பயன்படுத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையின் திரட்சி நிமித்தம் வாதைகளை அனுப்பி பார்வோனை தேவன் அந்த இடத்துல வெளியே அனுப்பிவிடும்படி அவனுடைய மனதை நடத்தி தேவன் அவர்களை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ அந்த கிருபையின் திரட்சியை நினையாமல் போனார்கள். இன்றைக்கு இத்தனை வாரங்கள் வரைக்கும் நாம் வாழ்ந்து வந்திருக்கோம்னு சொன்னோம்னா கர்த்தருடைய கிருபையின் திரட்சி, கர்த்தருடைய கிருபையின் திரட்சி மாத்திரம்தான். அது திரளான அந்த கிருபை தான் இத்தனை வாரங்கள் நம்ம கடந்து இந்த கடைசி 6 வாரங்களுக்குள்ளார நம்மளை கொண்டாந்துருக்கு. ஆனாலும் அவர் தமது வல்லமை வெளிப்படுத்தும்படி தமது நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்த தேவன் நம்மையும் நம்மிடத்திலும் அவருடைய கிருபையின் திரட்சி நிமித்தம் நிச்சயமாய் தேவன் எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ரட்சிக்கிறவராய் இருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 109 அதிகாரம் 21 சங்கீதம் 109:21 ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமாததினால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து. மனுஷன் ஆதரிக்கணும். யாராவது என்ன ஆதரிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஆதரவு தர மாட்டாங்களா? மனுஷன்ட்ட கேட்கறதல்ல. ஒரு அரசியல்வாதியை போல யாராவது ஒருத்தருடைய ஆதரவு வேணும் ஆட்சி அமைக்க என்று அழைக்கிறது போல அல்ல. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் மனுஷ ஆதரவே எனக்கு வேண்டாம். உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து, நீர் என்ன ஆதரிக்கணும் ஆண்டவரே. ஆதரித்து உமது கிருபை தான் நலமானது. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நலமானது கிடையாது. உமது கிருபை மாத்திரம்தான் நலமானது. அந்த கிருபையினால் என்னை விடுவித்தரலாம். இந்த கடைசி 6 வாரங்கள் இருக்கிறது. இந்த 6 வாரத்தில் இந்த பணப்பிரச்சனையிலிருந்து மற்றும் எல்லா வியாதி பலவீன சுகவீனத்திலிருந்து மற்றும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று கேளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 150:26 பாருங்கள். அதே அதிகாரம் 26 என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும். என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு நீர் சகாயம் பண்ணும். அவரை சொல்கிறான், நீர் எனக்கு உதவி செய்யும். சகாயம் பண்ணும் என்று சொன்னார். நீர் எனக்கு உதவி செய்யும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்வீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரும் அவங்க அறிந்து கொள்வாங்க, இது கர்த்தருடைய கரம். கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவளோடு இருந்தார், கர்த்தர் அவர்களுக்கு இதை செய்தார் என்று சொல்லும்பத்தக்கதாக உமது கிருபையின்படி என்னை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த 6 வாரத்தில் என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 33:18-19 பார்க்குறோம். சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை
மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கே விலக்கி விடுவித்து காத்துக் கொள்கிறார். மரணத்துக்கே விலக்கி விடுவிக்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றான், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணி நீ செத்து போயிடுவ அப்படின்னு. எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணான். தீர்க்கதரிசி அரண்மனையினுடைய முற்றத்து கூட போல கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், நீ திரும்ப போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் ஆயுசுனால 15 வருடத்தை நான் அவனுக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லு. மரணத்துக்கு அவனை விலக்கினார். அந்த நாளிலே அவன் செத்து போயிருக்க வேண்டும் அந்த வியாதினால். ஆனால் தேவன் மரணத்துக்கு விலக்கினார். இங்கே பார்க்கிறோம், நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் என்று பார்க்கிறோம். பண பஞ்சமா, சமாதான பஞ்சமா, சந்தோஷ பஞ்சமா, எந்த பஞ்சமாக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்பட்ட கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்துட்டே இருக்குது. அவர் கிருபையை காட்டுகிறார். நம்முடைய மரணத்துக்கு விலக்கி காப்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு எந்த விதமான பஞ்சமாக இருந்தாலும் அந்த பஞ்சத்துக்கு விலக்கி காக்க தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். அதே அதிகாரம் 22 பாருங்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை நம்மேல் கூட இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது காரியம், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் கிருபை பொருந்திய தேவன் மாத்திரமல்ல, நம்மில் அன்பு கூறுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளார உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். முதலாவது தேவை நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28 ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அந்த பூமியை நீங்கள் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் படைத்த எல்லாவற்றையும் நாம் ஆண்டு கொள்ளும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்று. ஆதாம் ஏவாளை உண்டாக்கின அவர்களை கீழ்ப்படுத்தினார். பூமியை அவருடைய பாதங்களிலே கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பாதை எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை கீழ்ப்படுத்தி தேவன் அங்கே வைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 முதல் ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வசிக்கிற வீதியில் உங்கள் நிமித்தம் உங்கள் வீதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிமித்தம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 23:20 முதல், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது இன்றைக்கு நமக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளதாய் இருக்கிறது. நம்மிடத்தில் அவர் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. முதல்ல அதை உணருங்க, வாயத்திறன் சொல்லுங்க, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாய் உங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு பலன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. இந்த காண்டாமிருகம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மிருகம். அதனுடைய கொம்பு அவ்வளோ பலம் வாய்ந்தது. எப்படிப்பட்டதான மிருகத்தையும் அது கொம்பினால் குத்தி அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். ஆக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் கொடுக்கிறார். அந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கிற பலனை போல வேறு பலன் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. இந்த 6 வாரம் தொடங்குது. இந்த 6 வாரத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, உனக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாதுப்பா, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. தேவன் என்னென்ன செய்தார், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று இந்த வருட கடைசி நாள் 31ஆம் தேதி புது வருடம் தொடங்கிறதுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் வாயினால் சொல்வீர்கள். தேவன் உங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று அப்பொழுது சொல்லப்படும். உங்களுக்கு தேவன் செய்ததை நீங்கள் சொல்லுவீர்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 3:8, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவருடைய ஜனமாகிய உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நாம் யாவர் கண்களை மூடி சேர்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு நீர் கொடுத்த இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா, எங்களை கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவரை, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் எங்களை தொடர்ந்து நடத்துகிறவராயிருக்கிறீர்.
நீர் அப்படி செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து, உம்முடைய பிள்ளைகள் செய்தி கேட்குற உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவதாக. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவீராக. பண பிரச்சனைகள் அதில் மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் கீழ்ப்படுத்துவீராக. அவர்களை கீழ்ப்படுத்தி எல்லா வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஒன்றுமில்லாமல் போக பண்ணி அவர்களை பலத்தினால் இடக்கெட்டி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பண காரியங்களை சந்தித்து தேவைகளை சந்தித்து அவர்களை உயர்த்துவீராக. தொடர்ந்து காத்து கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்று முதல் இந்த வருடம் முடிய புது வருடம் தொடங்கும் போதும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களோடு இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.